பத்தா கூட நம்பி தெரியல, அவளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது. ஒருத்தன் இதை விட சின்ன சின்ன பசங்க எனக்கு பேசி அனுப்பிட்டு இருக்கான். என்ன கேக்குறாங்க, ஒன்னே மாதிரியே எல்லாரும் பேசுறாங்க. தொடர்ந்து மாணவர் பாசறையின் மாவட்ட செயலாளர் யாழினி. தென் திசை தோன்றி என் திசையாண்ட தமிழுக்கே என் முதல் வணக்கம். இடமீட்சி போரில் தன் இன்னுயிரை இணைத்து வீர மரணம் அடைந்த ஆவிதர்களை வணங்குகிறேன். வாடிய இலக்கு நோக்கி எம் இனத்தை வழிநடத்தி செல்லும் எனது மாமா செந்தமிழன் சீமான் அவர்களையும், தமிழராய் பிறந்ததாலேயே நற்பேர் பெற்று கூடியிருக்கும் என் தாய் தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டேன். திங்களோடும் செலும்பருதி கண்ணோடும் விண்ணோடும் முகத்தலோடும் மங்கள் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய். முழங்கு சங்கே முழங்கு. சிங்களஞ்சியர் நாட்டு மக்கள் தீராது தீரன் என்று ஊதூது சங்கே ஊதூது சங்கே. பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கை போல் காவேரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளமெங்கள் உள்ளங்கள். பெங்குருதி தன்னை கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழங்கள் மூச்சாம். என் தாய் தமிழ் உறவுகளே, நாம் இங்கு கூடியிருப்பது பெருந்தலைவர் காமராசரின் பெரும் புகழ்பாட எழுத்தறிவித்தவனின் எல்லையில்லா சாதனைகளை நான் எப்படி பட்டியலிட? தமிழ் வரையோர் ஐயன் திருவள்ளுவரை துணைக்கு அழைத்தேன். வாழும் வள்ளுவரே, வந்தான் வள்ளுவன். நான் அகரத்தை முதல் வைத்தேன், நீயும் அதன் அடிவற்றையே கல்வியை தொடங்கு என்றான். தொடங்குகிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றையவை என்ற குரல் வழி நின்று தம் மக்களுக்கு கல்வி என்னும் பெருஞ்செல்வத்தை கொடுக்க ஊர்கள் தோறும் கல்வி சாலைகளை திறந்து படிக்க வைத்தவர் காமராசர். விளைவு, அதுவரை 7 விழுக்காடு கல்வி அறிவு பெற்றிருந்த தமிழ்நாட்டு மக்கள் 37 விழுக்காடாக மாறியது எனது தாத்தா காமராசர் ஆட்சி காலத்தில் தான். அறிவு சிறந்த தமிழ் குடியோரே, இப்படி தமிழர்களை படிக்க வைக்க திட்டம் தீட்டியவர் பெருந்தலைவர். தமிழர்களை குடிக்க வைக்க திட்டம் தீட்டியவர் திராவிட தலைவர்.